டாஸ்மாக் அதிகாரிகள் வீட்ல எம்டி வீட்லலாம் நடத்துற சோதனையில மிக முக்கிய பேசும் பொருளா இருக்கிற 2 பேர் யாருன்னா, வந்து ரத்தீஸ் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமான நபரா பார்க்கப்படுது. அதேபோல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர் அப்படிங்கிறவரும் ரொம்ப முக்கியமா பேசப்படுற 2 நபரா இருக்கிறாங்க. இந்த ரத்தீஸ் இவர் யாரு? என்ன? அப்படிங்கிற பின்புலம் வந்து ஆராயப்படுகிறது. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரூ. 300,00,00,000 ஒரு மிகப்பெரிய பங்களா வந்து அவரு கட்டியிருக்காங்க. அதில தான் இப்போ கரண்ட்ல நடிக்கிற நடிகை எல்லாம் அழைச்சிட்டு போய் அங்க பார்ட்டி வைக்கிறது. இந்த பெரும் புள்ளிகளுக்கு நெறைய விஷயங்கள் அங்க வந்து பார்ட்டிங்கிற முறையில பல விஷயங்கள வந்து அங்க வந்து செஞ்சிருக்கதா சொல்றாங்க. வெளிநாட்டு இறக்குமதி செய்யப்பட்ட போதைப் பொருட்களெல்லாம் அங்க வந்து உலாவுது. அங்க அந்த இதுல வந்து விக்னேஸ்வரன், அதாவது நயன்தாராவோட ஹஸ்பண்ட் விக்னேஸ்வரன் அங்க இருந்தாரு. அந்த தேடி போகும்போது அவங்களும் இங்க இருந்தாங்க. எல்லாருமே தப்பிச்சு ஓடும்போது அவரும் ஓடியிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இதுல வந்து பல பேர் வந்து இறங்கியிருக்கிறாங்க உள்ள. பல பேர் வந்து இந்த இந்த டாஸ்மாக் ஊழல்ல உள்ள இருக்கிறாங்க. தொடர்பு இருக்கு நெறைய பேருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஆ இத வந்து எந்த அளவுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து தீவிரமா அவங்கள வந்து விசாரிச்சு கொண்டு வர போகுதுங்கிறது நம்ம விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். இப்ப வந்து ரத்தீஸ் வந்து விசாரணைக்கு பயந்து துபாய் போயிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. கரெக்ட்டா வந்து சொல்ல முடியல. எல்லாமே வந்து ஒரு யூகத்துல எல்லாமே வெளியிடுறாங்க. இது முழுமையா இதோட தீர்வு வந்து அமலாக்கத்துறையும் தான் நம்மளுக்கு தெளிவுபடுத்தணும். ஆ அந்த விசாரணை வந்து நெருங்கி நெருங்கி போயிட்டு இருக்கதா நம்மளுக்கு வந்து செய்தி வருது.